ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட் அகாடமி. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணிருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டுருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் என்ன டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது தபால் துறைக்கில் தாங்க வேலை வாய்ப்பு விட்டுருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இது வேலை வாய்ப்புன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் அலர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஜாப் அலர்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2024 வந்து ஃபஸ்ட்டு தபால் துறை வேலை வாய்ப்போட நோட்டிஃபிகேஷன் இது தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த ஜாப் வேகன்சியை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக், எந்தெந்த மாநிலம், இதில் எல்லாம் எல்லா இடத்துலையும் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்வி தகுதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 8th, 10th, 12th டிகிரி எது படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th February. சரிங்களா? February 16 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக சொல்கிற மாதிரி நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சரிங்களா? இப்போ வாங்க ஜாபோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜாப் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதுதான் அதை அப்ளை பண்ணுறதுன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபாதர் நேம். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காண்டாக்ட் மொபைல் நம்பர் மேனிட்டரின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மஸ்ட்டும் உங்களுக்கு தேவை, அதை ஒன்று இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ்னா இடபிள்யூஎஸ், எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த மாதிரி எதில் இருந்தாலும் நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்றது இருக்கா இல்லையான்ட்டு அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆஸ் யூஷுவல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஏஜ் மென்ஷன் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது நீங்கள் ஆர்மிலேருந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படி இருந்தால் மென்ஷன் பண்ணிக்கோங்க, எல்லாம் ஜஸ்ட் நில்லன் மட்டும் போட்டு விட்டுருங்க. நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்துவாக இருந்தால் இந்து போட்டுருக்கோங்க. இந்தியன். சரிங்களா? ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல் ஃபீமேல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கீழே வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் 10th நீங்கள் எது படிச்சிருந்தாலும் மறக்காமல் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட் அப்படின்ட்டு. எவ்வளோ வந்து டோட்டல் மார்க் அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா வந்துடும் 75-85% அந்த மாதிரின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே படித்து முடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டுன்னு போடுங்க, இல்லை சிபிஎஸ்சி இந்த மாதிரி எதனா முடிச்சிருக்கீங்களா அது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. இது இந்த ஜாபுக்கு வந்து லைசன்ஸ் மஸ்ட்டு. சரிங்களா? டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டிரைவிங் லைசன்ஸோட டீட்டெயில்ஸு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு, உங்களோட ஆதார் கார்டு, ஜெராக்ஸு இதெல்லாம் நீங்கள் இதோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது என்னென்ன அட்டாச் பண்ணிருக்கோம் ஒன்று ஒன்றா டிக் பண்ணிவிட்டு நேம் எழுதிடுங்க. சரிங்களா? ஆதார் கார்டு ஜெராக்ஸ்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸு, மார்க் லிஸ்ட்டு, டிசி, ஃபோட்டோ காப்பி இதெல்லாம் ஒன்று ஒன்றா மென்ஷன் பண்ணி டிக் பண்ணிடுங்க. சரிங்களா? இல்லை முன்னுரிமைக்கான என்ன சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்தாலும் அதே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்லாம் ஒரிஜினல் தான், எதுவும் ஃபோர்ஜரி பண்ணல அப்படின்றதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் தான் அது. இங்கே உங்களோட நேம் மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா? உங்கள் நேம் என்னவோ உங்கள் நேம் மட்டும் எழுதிக்கினா சரியாக போதும். சரிங்களா? அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா வழக்கமாக கேட்குற மாதிரி டேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அப்ளை பண்ணுற பிளேஸை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணால் உங்களோட சிக்னேச்சர் போட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டிருக்கிறது. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி, மறக்காமல் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? நம்ம தமிழ்நாடு கிடையாது, உத்தரப்பிரதேஷ். தமிழ்நாட்டுக்கு வந்து அதையும் நம்ம வீடியோ போடுவோம். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? என்ன போஸ்ட்டு கீழே ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு தாங்க எடுக்கிறாங்க. சேலரி ஆக்சுவலாக நம்ம சொன்ன மாதிரி 19,900 63,200 வரைக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எந்தெந்த லொக்கேஷனில் எவ்வளோ டிரைவர் தேவைப்படுது அப்படின்ற டீட்டெயில்ஸை கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உத்தரப்பிரதேசில் இருக்க அந்த லொக்கேஷன் பேர் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆக்ரா, அலிகர், அந்த மாதிரி இட்டாவா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் அங்கே போய் டிரைவராக ஒர்க் பண்ணுறது உங்கள் ஐடியா இருந்தால் நீங்கள் இது மறக்காமல் ஒரு கிளான்ஸ் போய் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 78 வேக்கண்ட் காலியாக இருக்குது. சரிங்களா? டிரைவருக்கு மட்டும் 78 வேக்கண்ட் காலியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
ஏஜ் ரிலாக்ஸேஷன். நீங்கள் எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் ஓபிசியில் வரீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரிங்களா? நீங்கள் அதே எக்ஸ் சர்வீஸ் மேனாக அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அதிகமான ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க. மஸ்ட்டு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் மஸ்ட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசம், அதாவது சின்ன மெக்கானிக், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் நார்மலாக தெரிஞ்சிருக்கிறது தான், அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிரைவிங் லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸ், ஹெவி வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அட்லீஸ்ட் நீங்கள் 3 வருஷமாவது அதை ஓட்டி உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி 3 வருஷமாவது நீங்கள் ஓட்டி இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th மஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுதான் இவங்களோட குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 rupees ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ உத்தரப்பிரதேஷ்னு சொல்கிறீங்க, லொக்கேஷனு நம்ம தமிழ்நாட்டில் இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் வரும். சரிங்களா? இப்போ தான் 2024 ஃபஸ்ட்டு வந்திருக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை இது. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கும் வரும் ரெகுலராக. இது அதனால தான் இது நான் ஜாப் அலர்ட்னு சொல்கிறேன். சரிங்களா? ஜாப் அலர்ட் எதனால சொல்கிறேன்னா, நீங்கள் எப்பயே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இல்லையோ அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது வந்த உடனே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா வந்த உடனே நிறையா நாள் டைம் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஒரு 1 month அந்த மாதிரி தான் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணுறது போல் இப்போயே நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் அட்வான்ஸாக வந்ததும் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் பாருங்கள். அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை பண்ணுற ஃபார்மோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாபுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.